ஆம்நேயர்களே, மிக முக்கியமான ஒரு சில அறிவித்தல்கள் மற்றும் அறிக்கைகளோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக்கிலிருந்து இயங்குகின்ற புரட்சிகர விடுதலை படையின் மற்றொரு பிரிவிலிருந்து ஒரு போராளிகள் இயக்கம் ஒரு தாக்குதலை நடாத்தி இருக்கிறது. பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தாங்கள் இந்த தாக்குதலையும் தொடர்ந்து நடாத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈராக்கினுடைய அதாவது குறித்த போராளிகள் குழு இஸ்ரேலினுடைய வான்படை தளம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக விமானப்படைக்கு சொந்தமான இஸ்ரேலினுடைய தளம் இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானப்படைக்கு சொந்தமான மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விமானப்படை தளமாக தெற்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய ஓடா என்று சொல்லக்கூடிய தளமே இவ்வாறு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மே 9 நடாத்தப்பட்ட அதாவது தாக்குதலுக்கு இந்த புரட்சிகர விடுதலை இயக்கம் உரிமை கோரியிருக்கிறது. இதனை ஹமாஸ் தன்னுடைய டெலிகிராம் அலைவரிசையிலே தன்னுடைய உத்தியோகபூர்வ தகவலாக பரிமாறியிருக்கிறது. குறிப்பாக ஈராக்கினுடைய தங்களுடைய ஆதரவு குழு ஒன்று நடாத்திய தாக்குதலை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குறித்த விமானப்படை தளம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது இன்னும் சில மிக முக்கியமான விடயங்களை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த விமானப்படை தளத்தோடு சேர்த்து இன்னும் 2 தாக்குதல்களுக்கும் இந்த போராளிகள் குழு உரிமை கோருகிறது. குறிப்பாக ட்ரோன் தாக்குதல்கள் எலிஃபலட் தளம் மற்றும் லெவியாத்தான் தளம் ஆகியவற்றின் மீதும் இவர்கள் தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். குறித்து லெவியாத்தான் என்பது ஒரு மிக முக்கியமான கேஸ் எரிவாயு உற்பத்தி நிலையம் என்பதனையும் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். ஈரானினுடைய அர்காப் ஏவுகணையை பயன்படுத்தித்தான் இந்த தாக்குதல் அனைத்தும் நடாத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இது ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் இது ஈரானினுடைய மறைமுக தாக்குதலாகவும் கொள்ள இயலும் என்றும் கருதப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு தாக்குதல்களை இஸ்ரேல் ரஃபா பிராந்தியத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் மும்முனைகளையும் தாண்டி இன்னும் பல்முனைகள் இப்போது ஹமாஸ் போராளிகளோடு இணைந்து கொண்டிருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக இந்த தாக்குதலின் மூலமாக ஒரு முனையில் ஹமாஸ், மறுமுனையில் ஹிஸ்புல்லா, மறுமுனையில் ஈரானினுடைய நேரடி தாக்குதல்கள் இடம்பெறுமா என்ற ஒரு விதமான அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. அடுத்த பகுதியிலே ஹவுதிகளினுடைய தாக்குதல், இப்போது இதனையும் தாண்டி அல் கைதா அமைப்பினுடைய ஹவுதிகளினுடைய அந்த 2 தரப்பினருடைய ஒன்று சேர்வும், அதே போல் இப்போது இந்த ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற இந்த குறித்த ஆயுத குழுவினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள், இப்படி இஸ்ரேலை பல்வேறு தளங்களினூடாக அவை வரையறுக்கப்பட்டு விடப்பட்டிருக்கின்றன என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த தாக்குதல்கள் காரணமாகத்தான் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை மட்டுப்படுத்தும் வண்ணம் அமெரிக்கா ஆயுதங்களை வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. அல்லது ஆயுத கப்பலை பல்வேறு குண்டுகள், நாங்கள் அது பற்றி பிறிதொரு காணொலி தெளிவாக பார்த்திருந்தோம். என்னென்ன குண்டுகள் எவ்வளவு கிலோகிராம் எடையுடையன என்பது பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம். அவற்றை அமெரிக்க ஜனாதிபதி நிறுத்தி வைக்கும் அளவுக்கு அழுத்தங்களை மேற்கொள்ளும் அளவுக்கு இந்த தாக்குதல்கள் வலுப்பெற்றிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த நேரத்திலே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையினுடைய பேச்சாளர் டேனியல் ஹகாரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களிலிருந்து அவருடைய அந்த இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பலவீனம் நன்கு புலப்படுகிறது. அவர் தெரிவித்திருக்கிறார், அமெரிக்காவினுடைய ஆயுத உதவி கிடைத்ததோ இல்லையோ, ரஃபா பிராந்தியத்தினுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு ஆயுதங்கள் நம்மிடம் இருக்கின்றன என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இதிலிருந்து தெளிவாகிறது என்னவென்றால், ஆயுதங்கள் பற்றாக்குறை இருப்பதனால் தானே அமெரிக்காவை இவர்கள் நாடினார்கள். ஆகவே ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி தெரிவிப்பதை போல அமெரிக்கா ஆயுதத்தை கொடுத்திருந்தால் இவர்கள் பயன்படுத்தாமலா இருக்க போகிறார்கள். அப்படியானால் ஆயுதங்கள் இல்லாமை காரணமாக தான் அமெரிக்காவை நாடினார்கள். இப்போது அமெரிக்கா ஆயுதங்களை கொடுப்பதில்லை என்று முடிவுக்கு வந்ததன் பிறகு அதனை சமாளித்துக் கொண்டு ஆயுதங்கள் இடங்களிடம் இருக்கின்றன என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஆயுதம் இருந்தால் எதற்கு ஆயுதம் கொள்வனவு செய்ய வேண்டும்? ஆகவே இப்போது தோல்வியின் விளிம்பிலே இஸ்ரேல் இருக்கிறது என்பதனை அவர்களை நிமிடத்திற்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேயர்களே, தொடர்ந்து அடுத்த காணொளியில் மீண்டும்